இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 21 அதிகாரம் 22 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நாங்கள் உண்மையிலேயே விசுவாசம் உடையவர்களாயின் ஜெபத்திலே கேட்கிற யாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். இதையே ஆண்டவர் இயேசு நமக்கு இன்று தெளிவாய் சொல்லுகிறார். நாம் ஜெபத்தில் கேட்டால் மட்டும் போதாது, நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் கேட்டால் அவர் அதை நிச்சயமாக நமக்கு அருள்வார். இயேசு ஆண்டவர் அத்திமரத்தை சபித்து அது பட்டு போகும்படி செய்தார். எங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் இவ்வாறு இருந்தால் அத்திமரத்துக்கு மட்டுமல்ல, மழையை பார்த்து கடலில் பேர்ந்து போய் விழு என்று சொன்னாலும் அது நடக்கும் என்று அவர் கூறுகிறார். விசுவாசம் என்பது ஜெபத்தின் அடிப்படை என்பதை இறைவனோடு உரையாடுவதும், நாம் அவரிடம் நம்பிக்கையுடன் கேட்கும்போது நிச்சயமாய் நமக்கு அவர் பதில் கொடுப்பார். அதற்கு நாம் அவரிடம் எதை கேட்டாலும் சந்தேகமின்றி கேட்க வேண்டும். ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா என்ற எண்ணம் இல்லாமல் நிச்சயம் அவர் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். வெறும் வார்த்தை விசுவாசம் மட்டும் இருக்கக்கூடாது. நம் வாழ்விலும் செயலிலும் அந்த நம்பிக்கையை காட்ட வேண்டும். ஆண்டவர் நமக்கு தேவையில்லாததை தரமாட்டார். எனவே காரியம் நடக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக அவர் சித்தம் நிறைவேறட்டும் என்று ஜெபிப்போம். தகப்பனே, நான் கேட்கிற ஒவ்வொரு ஜெபமும் உமது சித்தத்தோடு இணைந்திருக்கட்டும். என் வாழ்க்கையில் உமது வல்லமையை அனுபவித்து பெற்ற ஆசீர்வாதங்களை பிறரோடும் சாட்சியாக பகிர கற்றுக்கொடும். ஆமேன்.